நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் அமைச்சர் ஏவா வேலுடன் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் ஆற்றும் அந்த கலந்துரையாடலை பார்க்கலாம். தேசிய பேரிடர் மேலாண்மை குழு அவர்கள் வந்து இந்த டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் சின்ன சின்ன பாறைகள்லாம் இருக்கிறது, அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மேல் பகுதியிலேருந்து ரிமூவ் பண்ணி வந்தால் தான் கீழ்ப்பகுதி வரைக்கும் அதை ரிமூவ் பண்ண முடியும். இது இல்லாமல் மேலே வந்து கிட்டத்தட்ட 20 அடிக்கு 20 அடி ஒரு பெரிய பாறை இருக்கிறது. அந்த பாறையில் இப்போ கை வைக்க முடியாது. அந்த பாறை உருள ஆரம்பிச்சோம்னு சொன்னால் பெரும் சேதனை ஏற்பட்டுவிடும். அந்த பாறையை எப்படி அங்கிருந்து அப்புறப்படுத்துவது என்பதற்காகத்தான் ஐஐடி ப்ரொஃபஸர்கள் மோகன் அவர்களும் பூமிநாதன் அவர்களும் வர இருக்கிறார்கள். அவளை வைத்துக்கொண்டு ஏற்காட்டிலேருந்து வருகிற அந்த மேன் பவர், அந்த வல்லுநரை வைத்துக்கொண்டு அந்த பாறையை அப்புறத்து பணிகளை நாங்கள் செய்வோம். ஏன்னா மண் உறுதித்தன்மை இல்லாத போது நாங்கள் கை வச்சோம்னா இன்னும் பேர் இழப்பு வந்துடும். அதனால் மண் உறுதித்தன்மை ஆகணும்னா இந்த 2 தினங்கள் ஆகும். இந்த மழைலாம் நின்று பிற்பாடு அந்த பாறையை அப்புறப்படுத்த முடியும். அதுக்கு முன்னால் இந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் மாவட்ட நிர்வாக சார்பாக அங்கங்கே முகாம் வைத்து அவர்களுக்கு 3 வேளையும் உணவுகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அது தொடர்ந்து நடைபெறும். சார், இப்போ வரலாறு காணாத மழை பெய்து இருக்கிறது. எங்க அந்த ஏரிகள்லாம் நிறைய நிரம்பி இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன பணிகள் பண்ணியிருக்கோம் சார்? ஏரிகளுக்கு வந்து ஏற்கனவே வந்து கொள்ளளவு என்பது அதிகமாக நிரம்பி இருக்கிறது. கொள்ளளவு நிரம்பினாக்கா அதுக்கு அடுத்தது எங்கள் பகுதியில் என்ன சொல்லுவாங்க, ஓவர் பிளே ஆகிறதுக்கு இங்கே ஈஸியாக சொல்லுவாங்க, கலுங்கல்னு சொல்லுவாங்க. அந்த கலுங்கல் வழியாக தண்ணி வெளியேறி கொண்டிருக்கிறது. எங்கேயும் வந்து ஏரிகள் உடைப்பு என்பது இங்கே ஒன்றும் கிடையாது. அது முறையாக அந்த கலுங்கல் வழியாக தண்ணி வெளியேறி கொண்டிருக்கிறது. அந்த வெளியேறுகிற தண்ணி தான் பல இடங்களில் வந்து அது சூழ்ந்து இருக்கிறது. அது சூழ்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாடு கூட நிலத்தை வாங்கி அங்கங்கே பிளாட்டை போட்டு வீடை கட்டிட்டாக்கா அந்த தண்ணிகள் சூழ தான் செய்யும். அது மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் அந்த சூழ்ந்து இருக்கிறது. அது நேற்றைய தினத்தை ஒப்பிட்டு இப்போ பார்க்குற பொழுது வடிந்திருக்கிறது. நாளைய தினத்துக்குள்ளே அந்த பகுதியெல்லாம் வடிஞ்சிடும். ஏரிகள் எங்கேயும் உடைப்பு ஏற்படவில்லை. அது முழுமையாக அந்த ரேடி நிரம்பி கலுங்கல் வழியாக தண்ணி போய் கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மலையில சில பகுதிகளில் இன்னும் உறுதித்தன்மை இல்லாம இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் சார்? மக்களை பாதுகாப்பு. பொதுவாக வந்து ஒரு மலையில வந்து தண்ணி வந்து தொடர்ந்து மழை பெய்கிறதுனா அந்த ஈரப்பதம் அதிகமாக மண்ணினுடைய தன்மை, அந்த உறுதித்தன்மை குறைஞ்சி குழன்னு ஆயிடும். அது இந்த இடத்துல அந்த இடத்துலலாம் சொல்ல முடியாது. இந்த ஒரு மலையில் எப்பயுமே ஒரு மலை எப்படி அமையுது அப்படிதான் இருக்கும். சில இடங்களில் கல்மலைன்னு அப்படி இருக்கும், சில இடங்களில் மண்மலைன்னு இருக்கும், சில இடங்களில் மண்ணும் கல்லும் சேர்ந்த மலையாக இருக்கும். அந்த உறுதித்தன்மை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும். அதனால் இதை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட இதனுடைய சுற்றளவு என்பது மக்கள் வாழ்கிற பகுதி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றளவில் வந்து இந்த மக்கள் இருக்கிறாங்க. அதனால் வந்து அதை புரிஞ்சு கொண்ட காரணத்தினால தான் மாவட்ட நிர்வாகம் அங்கே இருக்கலாம் அப்புறப்படுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முகாமில் தங்க வைத்து அவர்களெல்லாம் உணவு வழங்கப்படும். முதலமைச்சர் இது குறித்து கேட்டாங்களா? எது பற்றி விளக்க நம்ம என்ன? தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய 3 மணியில இருந்து தொடர்ந்து இது வரைக்கும் 10 முறை வந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருப்பார்கள். அதுமாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நேரடியாக அவர் பேசியிருக்கிறாரு. அதுமாதிரி சீஃப் செக்ரட்டரி அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அதுமாதிரி ஹோம் செக்ரட்டரி அவர்கள் ஏற்கனவே இதே ஊரில் வந்து அவர் வந்து கலெக்டராக இருந்தவர். ஆனால் இந்த ஊரை பற்றி நல்லா தெரியும். ஆனால் அவர் தொடர்ந்து எஸ்பி கிட்ட போட்டு என்னென்ன பாதுகாப்பு என்னென்ன அவர் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து அதே மாதிரி வருவாய் துறையினுடைய செயலாளர், ஆணையாளர் அவர்களும் தொடர்ந்து அரசை பொறுத்தளவுக்கு வந்து நேரடியாக மாவட்ட நிர்வாகத்தை வந்து முடிக்கூட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் அந்தந்த பகுதியில் போய் பணியாற்ற வேண்டும் என்ற அதே சூழ்நிலையில நான் இங்க வந்து பணியாற்ற வேண்டும்.